தேசிய இயற்கை மருத்துவ தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டம் சங்ககிரியில் 4000க்கும் மேற்பட்ட யோகா மற்றும் இயற்கை மருத்துவர்கள் ஒன்று திரண்டு மகாத்மா காந்தியின் உருவ அமைப்பில் அணிவகுத்து நின்றது பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்கிறார் திருவள்ளுவர். முன் உண்டது செரித்ததை தெளிவாக அறிந்து அதன் பின்னரே உண்பவருக்கு மருந்து எதுவுமே தேவையில்லை என்கிறது திருக்குறள். நோயில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் அனைவரது விருப்பம். அதே நேரம் தாறுமாறாக மாறி கிடக்கும் இன்றைய வாழ்க்கை முறையாலும் துரித உணவு கலாச்சாரத்தினாலும் நோயில்லாத வாழ்வு என்பது பலருக்கும் சவாலாகவே இருக்கிறது. இப்படியான சூழலுக்கு மத்தியில் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை முறையால் இயற்கை மருத்துவத்தின் மூலமும் நம் ஆரோக்கிய வாழ்வுக்கு அடித்தளமிடலாம். 1945ஆம் ஆண்டு மகாத்மா காந்தியடிகள் நவம்பர் 18ஆம் தேதி இயற்கை மருத்துவ நிறுவனத்தை தொடங்கி வைத்தார். இந்த தினத்தை போற்றிடும் வகையில் நவம்பர் 18ஆம் தேதி தேசிய இயற்கை மருத்துவ தினமாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. தேசிய இயற்கை மருத்துவ தினத்தை கொண்டாடிடும் வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள 4000க்கும் மேற்பட்ட யோகா மற்றும் இயற்கை மருத்துவர்கள் ஒன்று திரண்டு மகாத்மா காந்தியின் உருவ அமைப்பில் அணிவகுத்து நின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் உள்ள விவேகானந்தா இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மருத்துவர்களுடன் இணைந்து மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியரும் திரளாக பங்கேற்றனர். உபவாத சிகிச்சை, யோகா சிகிச்சை, உணவு சிகிச்சை, மண் சிகிச்சை, நீர் சிகிச்சை, மசாஜ், நறுமண சிகிச்சை, காந்த சிகிச்சை, நிற சிகிச்சை, அக்குபஞ்சர், இயன்முறை சிகிச்சை என அன்றாட பிரச்சனைகளுக்கு எளிமையான தீர்வுகளை இயற்கை மருத்துவம் வழங்குகிறது என்கிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை இணை இயக்குனர் மருத்துவர் மணவாளன். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் நோய்கள் வராமலும் வந்தபின் அதை தீர்ப்பதற்கும் இது பயனுள்ளதாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இயற்கை மருத்துவம் என்பது ஒரு மிக மிக முக்கியமான அங்கமாக நமது வாழ்க்கையில் அமைய இருக்கிறது. தமிழகத்தில் அரசின் அங்கீகாரத்துடன் இயற்கை மருத்துவர்கள் பணியாற்றி வரும் நிலையில் மத்திய அரசு ஒழுங்குமுறை ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார் தமிழ்நாடு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பட்டதாரிகள் சங்கத்தின் மாநில தலைவர் மருத்துவர் சவுந்தரபாண்டியன். மாநில அளவில் எங்களுக்கு அனைத்து அதிகாரம் உள்ளது. மத்திய அளவில் எங்களுக்கு ஒழுங்குபடுத்துதல் ஆணையம், அதாவது ரெகுலேட்டரி பாடி, நேஷனல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் அப்படிங்கிற பில்லை சேர்க்கும்போது இந்த இயற்கை மருத்துவம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கோ அதே போல் இந்திய அளவிலும் உலக அளவிலும் சிறப்புரை இது ரொம்ப ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். வேகமாக மாறிவிட்ட வாழ்வியல் நடைமுறைகள் இலவச இணைப்பாக எண்ணற்ற நோய்களை வாரி வழங்கி வருகிறது. நோய்கள் அனைத்தையும் தன்னிச்சையாக சரி செய்து கொள்ளும் ஆற்றல் உடலுக்கு உண்டு. உணவே மருந்து என்கிற நம்முடைய பாரம்பரியத்தின் பக்கம் திரும்பினால் மருந்தையே உணவாக உட்கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகும். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.